சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே பேசிட்டே இருக்காதீங்க சார். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதானே உண்மை? ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா. ரேகாவை நீங்க காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஆமா, ரேகாவை நானும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். போதுமா? அந்த ரிப்போர்ட் கொடுக்க நான் கிளம்பணும்.
சார் யாரை தேடுறீங்க? இல்ல இங்க ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. இப்பதான் ஆட்டோல போனாங்க. ஹலோ அண்ணே சொல்லுங்க அண்ணே. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டியா? ஆமா அண்ணே, நம்ம வாங்கிட்டு வந்த புடவை நகை எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. பச்சை கலர்ல ஒண்ணு வேண்டாம் அண்ணே, நம்ம தான் பச்சையில வேற வெள்ளையில வேற எடுத்திருக்கோம்ல. அதுவும் இல்லாம அவளுக்கு பச்சை கலர் நிறையவே இருக்கு. வேண்டாம் அண்ணே. நெக்லஸ் எப்படிமா இருக்கு? நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. காசு மலையும் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே. இந்து வந்துட்டாளா? இன்னும் வரலண்ணே இந்து. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிமா வச்சிட்டு வா. சரிங்கண்ணே. சொல்ல மறந்துட்டேன். நீங்க பத்திரிக்கை வாங்கிட்டு வரும்போது ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு வராதீங்க. ஒரு 4-5 மாடல் வாங்கிட்டு வாங்க. இந்துக்கு எது பிடிக்குதோ அதே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகேமா ஓகே. ஆமா. அம்மா காசு. அண்ணே இந்து வந்துட்டா போல இருக்கு. நான் வச்சிடறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க வீட்டுக்கு. வாடி இந்து, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னடி மார்க் வரல, மண்ணகட்டி வரல, எனக்கு எதுவும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை தான். ஐயோ நீ போனை வைக்கிறேன் முதல்ல. போனை வைடி. ஏய் போனை கட் பண்ணிட்டு இங்க வாடி. ஏய் இந்து நில்லுடி, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நானும் உன் மாமாவும் உனக்காக 4-5 கடை ஏறி இறங்கி உன் கல்யாணத்துக்கு புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாரு. இது மட்டும் இல்லடி, இது பாரு அங்க இருக்க நகை எல்லாம் உனக்கு தான். அப்புறம் இங்க பாரு, இந்த நகை டிசைன் உனக்கு பிடிக்கலன்னா நம்ம வேற மாத்திக்கலாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு பிடிச்ச மாதிரி வெந்தய கலர்ல மெரூன் கலர் பார்டர் பட்டு புடவையும் அப்புறம் கிரீன் கலர்ல மெரூன் கலர் பார்டர் பட்டு புடவையும் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுல முகூர்த்தத்துக்கு உனக்கு எந்த கலர் வேணுமோ அது கட்டிக்கலாம். பாருடி நல்லா இருக்கான்னு எடுத்து பாருடி, சொல்றேன்ல. ஏய் என்ன பொண்ணு இவ? நகை புடவைன்னா பைத்திய மாதிரி அலைவா. கல்யாணத்துக்கு வாங்கின நகை புடவைன்னு சொல்ற, அப்ப கூட காதுல வாங்காம தட்டி விட்டுட்டு போறா. மார்க் ஏதாவது கம்மியா வாங்கி தொலைச்சிருப்பா. அந்த கோபத்துல அந்த மூட விட்டுல இங்க எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போறா. எவ்வளவு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து வாங்கணும். வாசல்லே ஒரு கூர்க்கா உட்காந்துன்னு இருக்கானே. வீடெல்லாம் நல்லா பந்தாவாக தான் இருக்கு. இவனை தாண்டி உள்ளே போகணுங்க, என்ன பண்ணுறது? நமஸ்தே சார். உடம்பு வரைக்கும் போயிட்டு வரேன். இவனுங்களா? ஐயோ தேவையில்லாம யாரும் உள்ள விடாத. ஜாக்கிரதை. ஓகே. ஒரு வழியாக இம்சைங்கெல்லாம் கிளம்பிடுச்சுங்க. இப்போ உள்ளே போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போகலாம். क्या टेलीफोन मक्कर क्या बोलते हो? टेलीफोन रिपेयर பண்ண வந்திருக்கிறேன். नहीं सुनाई दे रहा, बोल सीधा. சுனாமியா? ஸ்பீக்கர் அவுட்டா உனக்கு? கொஞ்சம் இரு வரேன்.
अंदर तू बंदा रहना अंदर टेलीफोन ट्रिंग 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 मक्कर रिपेयर आई रिपेयर ओके டெலிபோன் ரிப்பேர். அப்பாடா ஒரு வழியா புரிஞ்சுக்கணும். உள்ளே போங்க. राम बाबू नहीं डब्बा बाबू ठीक है साहब. நேபாளத்தை தாண்டி இந்தியா பார்டர்ல கால் வைக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. இன்னும் இந்த பவித்ராவை கண்டுபிடிக்க இன்னெல்லாம் வேஷம் போடணுமோ? அப்பாடா. ஆஹா, இந்த சிருங்கார சென்னைக்குள்ள இப்படி அரண்மனை மாதிரி ஒரு வீடா? 650 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு வாங்குறதுக்குள்ளேயே நமக்கு தாவ தீர்ந்து போயிடுது. டெலிபோன் பூத்ல இருந்து சாரி டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன் சார். யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே? இல்ல இது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல. இது எக்ஸ்டென்ஷன் சரியா வேலை செய்யலையா? உன்னை பார்த்தா வேற டிபார்ட்மெண்ட் ஆள் மாதிரி தெரியுது. இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கெட்ட போட்டு கூட நம்ப மாட்டேன்றானே, இவனை எப்படி கன்வின்ஸ் பண்றது? யோ என்னையா முனைக்கிட்டு இருக்க? இல்ல வேலை ஜாஸ்தி அதான் புலம்புறேன். சரி கார்டு வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு. கொடு. இந்தாங்க. இந்தா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடணும். வேலையை முடிஞ்சாதான் வந்திருக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. கிரெடிட் கார்டை பார்த்து ஐடி கார்டு நினைச்சு ஏமாந்து போறானே முட்டாள். மீசை வளர்த்த அளவுக்கு கொஞ்சம் மூளை வளர்க்க வேணாம். நான்சென்ஸ். இவனை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், நம்ம தொழில் நல்லா நடக்கும். நீங்க யார்? நீங்க எதுவும் பேச வேணாம் மேடம், நானே சொல்லிடுறேன். நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். போனை ரிப்பேர் பண்ணணும். போன் எங்க இருக்கு? உள்ள போங்க, இடது பக்கம் மூலையில இருக்கு. ரொம்ப நன்றிமா. இந்த வீட்டை பெருக்கி துடைக்கிறதுக்குள்ள நீ ஔவையாரா ஆயிடுவ. இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த வீட்டுல அந்த பொண்ணை எங்க தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. வெளியில 2 நாயை சமாளிச்சிட்டோம். யார் நீ? அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? யார் நீ? டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன் மேடம். லைன் கிளியரா இல்ல, செக் பண்ண சொன்னாங்க. இல்லையே, நல்லாதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பார்வையே சரியில்லையே, இப்படியா சமாளிடாலால. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. எந்த ஏரியா? இது சிட்டி. சிட்டின்னு தெரியுது, டிபார்ட்மெண்ட்ல எந்த ஏரியா? கோட்டுப்புறம் ஏரியா மேடம். உன் பேர் என்ன? மை நேம் இஸ் லாலா. லாலாவா? ஐயோ உடனே தொலைச்சிட்டோமே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்னையா பேரை கேட்டா லாலான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? நந்தலாலா. டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்ன செல்லமா லாலான்னு கூப்பிடுவாங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா. அந்த லாலா. நிறுத்து. அங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற? நான் ஒரு 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பப்ப வெளியூர் போயிடுவேன். என்னங்க நீங்க, நான் வேலை பார்க்க வந்தா நீங்க என்ன வேலை பார்க்க போடாம கண்ணா பின்னான்னு கேள்வி கேக்குறீங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட இங்க வந்திருக்கேனே, நீங்க பாத்திருக்கீங்களே. நான் உன்னை பார்த்தது இல்லையே. நீங்க என்ன பார்த்தது இல்ல, ஆனா நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்திருக்கேன். உங்க ஆளுங்களையும் பார்த்திருக்கேன் மேடம். இருக்க முடியாதே. உங்க ஆளுங்களை வழியில பார்த்தேன், உங்களை இதுக்கு முன்னாடி இப்பதான் பார்த்தேன், அதுதான் சொன்னேன். கேனத்தனமா பேசுறத விட்டுட்டு வந்த வேலையை பாரு. ஓகே மேடம், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒரு வழியா புல்டோசர் கிட்ட தப்பிச்சிட்டோம். எதுவும் பேசாத. இல்ல நீங்க உன்னை காப்பாத்து தான் வந்திருக்கேன். நீங்க அன்னைக்கு கூட ஐயோ இரு, நான் சொல்றத கேளு. உன்னை உங்க அக்கா கிட்ட அழைச்சிட்டு போதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்த லெட்டர் நீ அந்த சடத்தரை என்கிட்ட கொண்டு போய் கொடுத்த. ஆமா. சரி அதை விடு, அது இப்ப முக்கியமான விஷயம் இல்ல. பவித்ரா, இப்ப நான் உன்னை காப்பாத்தி உங்க அக்கா ரகா கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஐயோ
கவிதா, என்ன இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கற? அது கவிதாவா? சாப்பிட்டியா? இல்ல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மணி 2 போகுது. இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி வேளை வேலைக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்க போற. அப்புறம் அவர் வந்து திட்ட போறாரு. அவரா? போய் சாப்பிடு. சரி மீனா. சம்திங் ராங். சார், இங்க வாங்க. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப என்ன பவித்ரான்னு கூப்பிட்டீங்க? உன் பேர் பவித்ரா தானே? ஐயோ, என் பேரு பவித்ரா இல்ல. எனக்கு தெரியாதா? என்ன உளற நீ? முதல்ல இப்ப என் கூட ஐயோ, நீ என் பேர் எனக்கு தெரியாதா? அக்கா தான் அவன் போட்டோ என் கையில கொண்டு வந்து கொடுத்து என் தங்கச்சி கண்டுபிடிங்கன்னு சொன்னா. அதுதான் மனு கேட்டு நான் அழைச்சிட்டு இருக்கிறேன். அது புரியாம நீ கூட 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 பேசுற நீ. ஏன் அக்கா முதல்ல கிளம்பு. யாரு? நான் சொல்றதே உனக்கு புரியலையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், பவித்ரா தாமா நீ. யாரையா நீ? டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்தியா இல்ல ரேஷன் ஆபீஸ்ல இருந்து வந்தியா? வீட்ல உள்ளவங்க பேரெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, இவரு டெலிபோன் இன்ஸ்பெக்டர். டெலிபோன் இன்ஸ்பெக்டர் தானே நானு? இல்ல, இவர் வந்து அந்த இல்ல, அந்த ஐஎஸ்டி இல்ல, இவரு குளோபல் டிடெக்டிவ் ஏஜென்சில டிடெக்டிவா இருக்காரு. இல்ல, இது சும்மா விளையாட்டுக்கு. ஏய், ஐயோ, என்னங்க? ஏய், வாங்க, யாரு உன்னை உள்ள விட்டுங்க. விட்டது? கை எடுங்களேன். என்ன தயவு செய்து கொஞ்சம் கை தைரியம்? எடுங்களேன். கொஞ்சம் வேண்டாம், வேண்டாம். நீங்க வேண்டாம். கொஞ்சம் சொல்றது உன்னை விகாரமா எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இரு. புரியுங்க. இருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னங்க, இதை முதல்ல கையில பிடிங்க. அப்பா, எஸ்கேப். ஏய், ஓடாத, நில்லு. மீனா, அவனை யாராவது பிடிங்க. மீனா, அவனை. அவசரத்துல வழி எங்க இருக்குன்னு தெரியலையே. இங்க வேற ஒரு அம்மா. ஏய், ஆ? நில்லுடா. அட, ஏய், நில்லுடா, அங்க ரெண்டு. ஐயோ, ஓடாத, இல்லையா? துர்கா, யாராவது ஐயோ, மீசக்காரன் வரானே. ஏய், ஓடாத, அட, என்னையா நீங்க? அவனை விடாத, புடி. அம்மா அம்மா கூப்பிடுறாங்க பாரு. கீழே உன்ட்ட என்னன்னு பாருங்க. ஓடாத, புடி. ஓடாத, வரவன். போயா? அட, ஓடாத, புடி. ஓடாத, வரவன். ஆட்டோ ஆட்டோ அட, ஆட்டோ 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 ஆட்டோ. நிறுத்துப்பா. சார் எங்க சார் போனோம்? எங்க வேணா போ. அரே ஆ, என்ன இந்த லால் ரேகாங்கிறாரு, அக்காங்கிறாரு, என்ன பவித்ரான் வேற கூப்பிடுறாரு. ஒண்ணுமே ஆமா, ரேகாவும் நானும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். போதுமா? இந்து, என்னடி ஆச்சு உனக்கு? யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே மாறிட்ட. ஆசையா உனக்காக நாங்க கடைக்கடையா ஏறி இறங்கி நகை புடவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அத காமிச்சு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா நீ பாட்டுக்கு அதை தட்டி விட்டுட்டு வந்துட்ட. ஏமா, உனக்கு அதெல்லாம் பிடிக்கலையா? பிரசன்ன ஏதாவது உங்ககிட்ட கோச்சுக்கிட்டேனாமா? அப்படி நான் உன்கிட்ட சொன்னேனா? அப்படி ஏண்டி இப்படி இருக்க? அம்மா, என்ன புரிஞ்சுக்க, தனியா விடு. போ. என்னடி இது? எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழற. உன்னை எதுவும் கேட்க கூடாதா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா வேணாமா? இத பாருடி, பொண்ணுங்களுக்கு பேராசை, கர்வம், ஏன் திமிர் கூட இருக்கலாம். ஆனா இந்த பிடிவாதம் மட்டும் இருக்க கூடாது. ச்சே. என்ன உள்ள வாங்க. பரவாயில்லன்னு சொல்றேன்ல. சரி வரேன். அட வாங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே போன? அப்படியே உள்ள வாங்க. டிராப் பண்ண தானே வந்தேன். பரவாயில்ல. அட வாங்கன்னு சொல்றேன்ல. பரவாயில்லன்னு சொல்றேன்ல. இல்ல அதுக்காக இல்ல,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.